பாஸ்போர்ட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரினியூவல் பண்ணும்போது ரினியூவல் நம்ம இன்ஃபேக்ட் சொல்கிறது இல்லை, ரீயூஸ்னு தான் சொல்கிறோம். 14-15 டாக்குமெண்ட்ஸ் இருக்குங்க. அந்த டாக்குமெண்ட்டில் எது வேணுமாலும் கொடுத்துக்கலாம். இன்ஃபேக்ட் மொபைல் ஆப்பில் கம்மியான இதாக தான் இருக்கும். நீங்கள் அதில் ஈஸியாக நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். கரெக்டான ஏஜென்ட் மூலமாக போனால் தான் நல்லது. அதர்வைஸ் நீங்கள் வந்து அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அதில் இமைக்ரேட்டில் போய் பார்த்துட்டு அதில் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாமே. நிறைய ஏமாற்று வேலை நடக்குது, உங்களுக்கும் தெரியும். அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் வரக்கூடிய காவல்துறையினர் சில நேரம் வந்து லஞ்சம் கேட்குறாங்க. இது எப்படி தடுக்கிறதுக்கான நடவடிக்கை எதுவும் இருக்குமா? இல்லை, லாஸ்ட் இயர் நம்ம மீட் பண்ணி அந்த எங்களோட ஆனுவல் ரிப்போர்ட் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் ஏது பண்ணியிருக்கோங்கிறத சொன்னோம். சேம் திங் இந்த வருஷமும் நாங்கள் லாஸ்ட்டு 1 இயராக எங்களோட ஆக்டிவிட்டீஸ் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ சொல்கிறபடியே நம்ம லாஸ்ட் இயர் வந்து நாங்கள் நியர் அபவுட் 2,72,000 பாஸ்போர்ட் வந்து அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணியிருந்தோம். அதில் 2,65,000 பாஸ்போர்ட் வந்து இஷ்யூ பண்ணியிருந்தோம். இந்த வருஷம் அதை விட நாங்கள் ஒரு 14,000 பாஸ்போர்ட் அதிகமாக இஷ்யூ பண்ணியிருக்கோம். டோட்டலாக பார்த்திங்கன்னா 2,89,000 அப்ளிகேஷன் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கோம். அதில் வந்து 2,79,000 பாஸ்போர்ட் வந்து ரிலேட்டட் சர்வீசஸ் வந்து நாங்கள் இஷ்யூ பண்ணியிருக்கோம் லாஸ்ட் 1 இயரில். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பாஸ்போர்ட் இஷ்யூவன்ஸ் பார்த்திங்கன்னா வருஷம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. நம்ம ப்ரீ கொரோனா பீரியட் பார்த்தோம்னா 2,49,000 சம்திங் வந்து அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணோம். இப்போ வந்து அதை விட அந்த கொரோனா பீரியடில் குறைஞ்சது 1.6 lakhs அப்படியே இம்ப்ரூவ் ஆகி இன்றைக்கி வந்து நம்ம இந்த இன்க்ரீஸிங் ட்ரெண்டில் இருக்கோம். நீங்கள் இந்த கிராஃபை பார்க்கலாம். இந்த கிராஃபில் வந்து நம்ம பாஸ்போர்ட்டு வந்து 2019 எவ்வளோ இது ரிசீவ் பண்ணியிருக்கோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட இது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. அதோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அந்தளவுக்கு நாங்கள் வந்து டெய்லி பேஸில் நாங்கள் வந்து இப்போ அப்ளிகண்டோட தேவைகளை வந்து பூர்த்தி பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு இதில் வந்து எங்களுக்கு வந்து சில பாஸ்போர்ட் சேவா கேந்திரா வந்து போஸ்ட் ஆஃபீஸ் சேவா கேந்திராவில் டிமாண்ட் ஏரியா வைஸ் வந்து பார்ப்போம். நாங்கள் எங்கே டிமாண்ட் அதிகமாக இருக்குது, ஸோ எங்கே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸோட எய்மு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட எய்மு வந்து எல்லாருக்குமே ஈஸியாக பாஸ்போர்ட் வந்து அக்சசபிலிட்டி இருக்கணும். அதுக்காக தான் வந்து பாஸ்போர்ட் சேவா கேந்திரா மட்டும் இல்லாமல் போஸ்ட் ஆஃபீஸ் பாஸ்போர்ட் சேவா கேந்திராவும் எஸ்டாப்ளிஷ் பண்ணி இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக 8 டிஸ்ட்ரிக்டில் எல்லா எம்பி கான்ஸ்டியூன்ஸுமே ஒர்க் ஆகிட்டுருக்கு, ரன் ஆகிட்டுருக்கு. அதில் வந்து நாங்கள் அனலைஸ் பண்ணி எங்கெங்கெல்லாம் டிமாண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்ததுன்னா ராம்நாடு, தேவகோட்டை, நாகர்கோவில் ஏரியாவில் டிமாண்ட் அதிகமாக இருந்தது. அதனால் வந்து அங்கே எக்ஸ்ட்ரா கவுண்டரும் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அங்கே அப்பாயின்மெண்ட்டும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து மக்களோட தேவைக்கு தகுந்த மாதிரியே எல்லா இடத்துலையுமே நாங்கள் அப்பாயின்மெண்ட்டு சேஞ்ச் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். எல்லா இடத்துலையுமே எங்களோட எய்ம் வந்து யாருமே பாஸ்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணக்கூடாது. ஸோ வந்து அவைலபிலிட்டி வந்து அப்பாயின்மெண்ட் அவைலபிலிட்டி தான் நெக்ஸ்ட் டே எல்லா இடத்துலையுமே எங்களுக்கு கிடைக்கும். இருக்கிற மாதிரி தான் நாங்கள் அப்பாயின்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். இன்க்ரீஸ் பண்ணுறதோ குறைக்கிறதோ என்ன பண்ணுறதுன்ட்டு அதுபடி வந்து இந்த 3 பாஸ்போர்ட் ஆஃபீஸில் போஸ்ட் ஆஃபீஸ் பாஸ்போர்ட் சேவா கேந்திராவில் அப்பாயின்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணி எல்லாருக்கும் ஈஸியாக அவைலபிலிட்டியாக இருக்குது கிடைக்கிறபடி பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் வந்து நாங்கள் லாஸ்ட் இயரே நான் சொன்னேன், இங்கே வந்து நாங்கள் ஒரு பாஸ்போர்ட் கிரிவன்சஸ் செல் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுபடி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் லாஸ்ட் இயரில் வந்து ஹேண்டில் பண்ண டோட்டல் கிரிவன்சஸ் வந்து 32,090 கிரிவன்சஸ் ஹேண்டில் பண்ணி அதை வந்து நியர் அபவுட் 31,865 கிரிவன்சஸ் வந்து ரிசால்வ் அவங்களுக்கு வந்து அட்ரஸ் பண்ணியிருக்கோம். அவங்களோட எந்த ஒரு கொரீஸ் கேட்டாலும் வேரியஸ் மோட் ஆஃப் இதில் வந்து எங்களுக்கு கொரீஸ் வரும். அதில் வந்து எந்த ஒரு கொரீஸ் கேட்டாலும் அவங்களோட இதை வந்து நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணி வித்தின் 2 to 3 டேஸில் அட்ரஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். அவங்களுக்கு என்ன தேவை, ஒரு ஸ்டேட்டஸ் கேட்டாலும் சரி, இல்லை என்ன டாக்குமெண்ட்டு தேவை, ஏதாச்சும் என்ன இருந்தாலும் சரி, அவங்களோட பாஸ்போர்ட் ரிலேட்டட் கொரியா என்னவாக இருந்தாலும் அதுக்கு வந்து நாங்கள் அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலைஸ் செல் இருக்குது. அதை வந்து டிபிஓ ஹெட் பண்ணுறாரு. அதை வந்து அவர் பார்த்து அதை வந்து இமீடியட் தென் அண்ட் தேர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் லாங் பெண்டிங் கேசஸ், அதாவது ரிசால்வ் பண்ண முடியாத கேசஸ் இருக்கும் சில கேசஸ்லாம். அது வந்து ஏன்னா சில ப்ராப்ளங்கள் இருக்கும். அதுக்காக வந்து பாஸ்போர்ட் அதாலத்துன்னு சொல்லி 2 பாஸ்போர்ட் அதாலத்து வந்து நாங்கள் வந்து கண்டக்ட் பண்ணி பிப்ரவரியில் 1, நவம்பரில் 1 கண்டக்ட் பண்ணி அதுக்கு அவங்களோட என்னென்ன கிரீவன்சஸ் என்னென்ன சொல்யூஷன் கொடுக்க முடியும் அதுக்கெல்லாம் வந்து நாங்கள் ட்ரை பண்ணி 2 இது பண்ணியிருந்தோம் லாஸ்ட் இயரில். அது இல்லாமல் ஒரு ஜென்ரலாகவே ஒரு பாஸ்போர்ட்னால் சரி ஒரு ட்ராவல் ஏஜென்ட் தான் போய் பண்ணணும்
அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்குது. அதை உடைக்கணும். பப்ளிக் ஸ்டூடெண்ட்ஸ், யங் ஜென்ரேஷன் அட்லீஸ்ட் அவங்களால, ஏன்னா இன்றைக்கி எல்லாமே ஈஸியாக மொபைல் ஹேண்டில் பண்ணுறாங்க. அதில் உள்ள எல்லா சாஃப்ட்வேர் எல்லாமே தெரியுது அவங்களுக்கு. அவங்களாச்சும் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு லாஸ்ட்டு ஒரு 1 இயராக நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்து ஒரு நியர் அபவுட் 10 காலேஜஸில் நாங்கள் வந்து போய் அவேர்னஸ் கண்டக்ட் பண்ணி அவங்கள வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, எந்த நம்ம டாக்குமெண்ட் தேவை, அது இல்லாமல் நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டிஜிலாக்கர் அதை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த இஷ்யூஸ் இல்லை. நீங்கள் பெனிஃபிட் சர்டிஃபிகேட் தேவையில்லை, சர்டிஃபிகேட்டை கொண்டு வர தேவையில்லை, அந்த மாதிரி இஷ்யூஸுங்கனால அந்த டிஜிலாக்கரை யூஸ் பண்ண சொல்கிறதுக்கும் பண்ணோம். இன்ஃபேக்ட் லாஸ்ட் இயருக்கு இந்த வருஷம் அந்த டிஜிலாக்கர் யூஸ் பண்ணுறதுக்கு கன்சிடரபிளி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது இல்லாமல் வந்து சில கேசஸில் வந்து சிங்கிள் பேரண்ட் கேஸோ இல்லை ஒரு குழந்தைங்களுக்கு பாஸ்போர்ட் வாங்குறதுக்கோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட்டு கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. அதுக்காக இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுங்கிறதுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்து இன்னும் அந்த பாஸ்போர்ட் வாங்குகிற ப்ராசஸை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு, இன்னும் பப்ளிக் வந்து ஈஸியாக புரிகிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துறதுக்காக இப்போ இந்த அனெக்ஸ் சி அனெக்ஸ் டியை வந்து இப்போ மாடிஃபை பண்ணியிருக்காங்க, சிம்பிளிஃபை பண்ணி. அதில் வந்து எல்லாமே கிளியராக அது மென்ஷன் ஆகிருக்கு. ஸோ வந்து நான் உங்கள் மூலமாக நான் என்ன பப்ளிக்கு சொல்லிக்க விரும்புகிறது என்னென்னா, அதை வந்து கொஞ்சம் நல்லா பார்த்து அனெக்ஸ் சி அந்த அனெக்ஸ் டியை பார்த்து அதில் என்ன கேட்ட டாக்குமெண்ட்டை கொடுத்தீங்கன்னா நீங்கள் இங்கே இன்ஃபேக்ட் நீங்கள் இந்த ஆஃபீஸ்க்கு வரணும்னு அவசியமே இல்லை. முன்னெல்லாம் சில குறைகள்னால இந்த ஆஃபீஸ்க்கு வர வேண்டிய தேவை இருந்தது, ஒரு டயத்துக்கு 2 டைம் வர்ற மாதிரி இருந்தது. இப்போ நீங்கள் வந்து அந்த கேட்ட டாக்குமெண்ட் அந்த இதில் உள்ள எல்லாம் சொன்னபடி எல்லாத்தையுமே சப்மிட் பண்ணால் நீங்கள் பிஎஸ்கேலே முடிச்சுட்டு நார்மல் பாஸ்போர்ட் உள்ளவங்களுக்கு, சிங்கிள் பேரண்ட் உள்ளவங்களுக்கு நார்மல் பாஸ்போர்ட் எப்படி வாங்குறாங்களோ அது மாதிரி நீங்கள் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்தளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணி கவர்மெண்ட் ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அது வந்து இப்போ வந்து நீங்கள் பாஸ்போர்ட் சேவா போர்ட்டலில் பார்த்தீங்கன்னா அந்த சேவா போர்ட்டலில் வந்து எல்லாமே இருக்குது. அந்த ஃபர்தர் ஏதாச்சும் கோரினா எங்கள் ஆஃபீஸுக்கு டைரெக்டாக நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அப்ளை பண்ணலாம். ஈஸிலி ஏன்னா நம்ம ஆஃபீஸை வந்து அக்சஸ் பண்ணலாம், ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. அதே மாதிரி வந்து திரும்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ பாஸ்போர்ட் வந்து நார்மல் பாஸ்போர்ட் வந்து எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வித்தின் வீக்லேயே நாங்கள் பாஸ்போர்ட் கொடுத்துட்றோம். அதனால் வந்து இப்போ தேவைன்னா மட்டும்தான் தட்காலில் அப்ளை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தட்காலில் அப்ளை பண்ணும்போது நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எலிஜிபிளாக உங்கள்கிட்ட எல்லா டாக்குமெண்ட்டும் இருக்கா. ஏன்னா நார்மல் பாஸ்போர்ட்டில் நீங்கள் வந்து 2 டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணால் தட்காலில் வந்து 3 டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது உங்களோட டாக்குமெண்ட் அவைலபிலிட்டி இருக்கா என்னன்னு தெரியல. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து உங்களோட ஃபேமிலி பேர், அது இல்லாமல் உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு, அதில் உள்ள பேர் எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த டாக்குமெண்ட்டில் என்ன இருக்கோ அதே மாதிரி அப்ளை பண்ணணும். அப்படி பண்ணால் ஈஸியாக உங்களுக்கு வந்து பாஸ்போர்ட் வந்து சேரும். அதில் 3 டாக்குமெண்ட் தேவைன்னா மட்டும்தான் தட்கால் யூஸ் பண்ணுங்கள். தேவையில்லாத இடத்துல தட்கால் யூஸ் பண்ண தேவையில்லை. வெளியில் ஏஜென்ட்ஸ் சஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணாதீங்க. ஏன்னா ஈஸியாக உங்களுக்கு பாஸ்போர்ட் கிடைக்கிது. ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத பண்ணும்போது உங்களுக்கு தட்கால் போகும்போது அதிகமாக தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க. அந்த சுச்சுவேஷனில் உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா பேமெண்ட் தான் இருக்கும், ஆனால் நார்மல் ப்ராசஸில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ தேவையான சுச்சுவேஷனில் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா தேவையானவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு போய் சேரட்டும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரியே வந்து நம்ம பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கும் போலீஸு கோஆர்டினேஷன் நல்லாவே இருக்குது. முன்னாடி வந்து நான் லாஸ்ட் இயரில் வந்து சொல்லும்போது ஒரு 14 days ஆணுச்சு அதுக்கு முன்னாடியானது. இப்போ அதுவும் குறைஞ்சி வந்து இன்னும் 11 daysலேயே வந்து ஆவரேஜாக ஒரு பாஸ்போர்ட்டுக்கு வந்து கொரி போணுச்சுன்னா ஆவரேஜாக ஒரு 11 daysக்குள்ளே எங்களுக்கு வந்து ஆவரேஜாக 11 daysக்குள்ளே எங்களுக்கு இப்போ பிவி ரிப்போர்ட் வந்தது, போலீஸ் வெரிஃபிகேஷன் ரிப்போர்ட் வந்தது. நாங்கள் இமீடியட்டாக வித்தின் 1 or 2 daysல பாஸ்போர்ட்டை டிஸ்போஸ் பண்ணிடுறோம். ஸோ அவங்கள டிஸ்பாட்ச் பண்ணதுனால டிஸ்பாட்ச் பண்ணால் வித்தின் நெக்ஸ்ட் டேயே வந்து அவங்களுக்கு கையில் த்ரூ போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டு கிடச்சிருது. இதுதான் நான் டோட்டலாக நாங்கள் லாஸ்ட் 1 yearல செய்த ஆக்டிவிட்டீஸு. ஃபர்தர் ஏதாச்சும் கொஸ்டின் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்டுக்கலாம். இப்போ ஏன்னா இப்போ பாஸ்போர்ட்டு வந்து நாங்கள் எல்லாமே நாங்கள் வெரிஃபை பண்ணிடுறோம். இன்னைய ஸ்டேஜில் வந்து அது கன்சிடபிள். ஏன்னா போலி பாஸ்போர்ட் வந்து இப்போக்கி வந்து பெருசாக இல்லைங்க, அந்த எந்த இஷ்யூஸும் இல்லை. மேக்ஸிமம் அவங்களும் அலர்ட்டாக இருக்காங்க, போலீஸ் சைட்லேயே அவங்க அங்கங்கே இருக்காங்க. இன்ஃபேக்ட் ஹூஓவர் அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா, இந்த டேட்டா சேஞ்ச் பண்ணியோ ஏதோ பண்ணுறாங்கன்னா அதையும் அவங்கள வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ரீசன்ட் பாஸ்ட்டாக. நார்மலாக இல்லைங்க, இன்றைக்கி அப்படி இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா இங்கே நான் சொன்னபடி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு 11
டேஸில் எங்களுக்கு ஆவரேஜ் வந்துடுதுங்க. எந்த இஷ்யூஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து போலீஸ்கிட்ட நீங்கள் அவங்கள அப்ரோச் பண்ணிக்கலாம் ஹையர் அத்தாரிட்டியை. ஆமாம். கொரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 32,000 கொரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாகவே அவங்களுக்கு தேவையான சப்போஸ் பாஸ்போர்ட் ஆகிறதுக்கு வந்து டிலே ஆகிறதுக்கோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா சில டாக்குமெண்ட் தேவைப்பட்டிருக்கும், அந்த டாக்குமெண்ட் தேவையில்லாததுக்கு, அல்லது வந்து அவங்களோட ஸ்டேட்டஸ் இன்றைக்கி என்ன ஸ்டேட்டஸு அது வர்றது. சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா சில ஸ்டேட்டஸில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே பாஸ்போர்ட் வந்து அப்ளை பண்ணியிருந்திருப்பாங்க, அதை அவங்க வந்து இங்கே வரும்போது மென்ஷன் பண்ணாமல் புதுசாக அப்ளை பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்னென்ன பண்ணணும்னு நாங்கள் இங்கேருந்து அட்வைஸ் பண்ணிடுவோம் அவங்களுக்கு. தென் அதனால தான் நாங்கள் இதை செட்டப் பண்ணி அவங்களுக்கு ஏன்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான், அந்த சின்ன சின்ன விஷயங்கள்னால அவங்களுக்கு வந்து அது தெரியாமல் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அந்த சுச்சுவேஷனை எங்களால் ஈஸியாக ரிசால்வ் பண்ண முடியுது. ரினியூவல் அது ஒன்றும் இல்லைங்க. அவங்க ரினியூவல் என்ன கொஸ்டின் கேட்குறீங்க? இல்லை பாஸ்போர்ட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரினியூவல் பண்ணும்போது ரினியூவல் நம்ம இன்ஃபேக்ட் சொல்கிறது இல்லை, ரீஇஷ்யூன்னு தான் சொல்கிறோம். ரீஇஷ்யூன்னு தான் சொல்கிறோம். நீங்கள் வந்து சப்போஸ் உங்கள் டாக்குமெண்ட் இல்லை பழைய பாஸ்போர்ட் படி அதே சேம் டீட்டெயில்ஸோடு வந்ததுன்னா தென் இமீடியட்டாக அவங்களுக்கு வந்து பாஸ்போர்ட் போயிருதுங்க. ஒன்று இஷ்யூஸ் அதாவது சப்போஸ் வந்து ரீயூஸு பழைய பாஸ்போர்ட் இருக்குது, அதில் சேம் டாக்குமெண்ட்டு சேம் அட்ரஸ்ஸு எல்லாமே இருக்குதுன்னு வச்சுங்களேன். அது எக்ஸாக்டாக அதே சேமாக இருக்கிறதுனால ஈஸியாக நம்ம ஆஃபீஸ்லேருந்து பாஸ் த்ரூ ஆயிரும். அது போலீஸ் போயிடும். போலீஸ் வந்து அவங்க அட்ரஸை வெரிஃபை பண்ணாங்க. ஏன்னா என்றைக்கா இருந்தாலும் அவங்க சப்போஸ் சேஞ்ச் ஆகிருக்கலாம், அதனால் அவங்க அட்ரஸ் வெரிஃபை பண்ணி அவங்களுக்கு பிவியை கிளியர் பண்ணி விடுவாங்க. வந்தாக்கில் இமீடியட்டாக போயிருங்க. இப்போ சிம்பிளிஃபைட் ப்ராசஸ் ஆகிடுச்சு, யூசர் ஃப்ரெண்ட்லி சொல்லுங்க சார். சின்ன சின்ன மிஸ்டேக்ஸுக்கும் வந்து அப்ளிகேஷன் ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி சொல்லலாம் பிஎஸ்க்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ சாந்தி எஸ்கேஏஎன்டிஹெச் சாந்தி எஸ்ஏஎன்டிஹெச்னு போடலாம். ஆனால் அது ஆதாரில் வந்து எஸ்கேஹெச் போட்டிருக்கோம், பழைய பாஸ்போர்ட்டில் எஸ்சிஎன் போடும். அதை நீங்களே வந்து அங்கே கிளியர் பண்ணுறது வழியில் திருப்பி அதை கரெக்ஷன் போட்டு வெளியில் பேப்பர் ஆடு கொடுத்து அதுக்கப்புறம் வாங்க. அதாவது இது எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும் எல்லா இதுன்ட்டு ஒரு சின்ன ஸ்பெல்லிங் சேஞ்ச் ஆனால் கூட அதோட மீனிங் நமக்கு தெரியுதுங்க. அதாவது அது வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகுன்னா பாஸ்போர்ட்டை மாற்றி வாங்குறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இது சின்ன சேஞ்சஸாக இருந்தாலும் நாங்கள் அட்வைஸ் பண்ணிடுறோம் முன்னாடியே என்ன பண்ணணும் ஏது அப்படின்ட்டு. சப்போஸ் அந்த டாக்குமெண்ட்டு சப்போஸ் கொடுக்க முடியல, வேறு கரெக்டான டாக்குமெண்ட் இருந்தாலும் வாங்கிக்கிறாங்க. அந்த பர்டிகுலர் நாங்கள் ஆதாரம் மட்டும் நாங்கள் இன்சிஸ்ட் பண்ணுறதே இல்லை. இப்போ நீங்கள் வேறு டாக்குமெண்ட் இருந்தாலும் நீங்கள் அதை வந்து அதுக்கான பப்ளிக் டாக்குமெண்ட் என்ன வச்சுருக்காங்களோ அது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. ஆதார் இஸ் நாட் மஸ்ட். அது மட்டும் இல்லை, அதில் இருந்து நிறைய டாக்குமெண்ட்ஸ் இப்போ ஒரு 14-15 டாக்குமெண்ட்ஸ் இருக்குங்க. அந்த டாக்குமெண்ட்டில் எது வேணுமாலும் கொடுத்துக்கலாம். சார் இப்போ ஆல்ரெடி ரிஜெக்ட் ஆனதை மறைக்கிறாங்க இல்லையா, இதில் என்ன பெரிய டிஃபிகல்ட்டிஸ் எதுவும் இருக்குமா? இது மறைக்காமல் அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டாலே போதுமா? இல்லை அதில் கேட்டிருக்கோம், நீங்கள் ஏற்கனவே அப்ளை பண்ணியிருக்கீங்களா, இல்லை நீங்கள் ஏற்கனவே பாஸ்போர்ட் வாங்கியிருக்கீங்களா, அதை வந்து எதாக இருந்தாலும் சார் உண்மையை சொல்லி வாங்கணும். அது இருக்குங்கிறது. ஏன்னா அப்போ தான் வந்து அவங்களோட கண்டினியூட்டி வரும், எல்லாமே ப்ரீவியஸ் பாஸ்போர்ட்டோட கண்டினியூட்டி வரும். அதுக்காக தான் நாங்கள் சொல்கிறதுனா அந்த கண்டினியூட்டி. ஏன்னா இல்லைன்னா இதை வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கும்போது அப்புறம் சப்போஸ் இமிக்ரேஷன் போகிறாங்க, அங்கே போகும்போது அங்கே ஏற்கனவே ஒரு பாஸ்போர்ட் இருக்குன்னா இவங்களுக்கு தான் கஷ்டம். ஸோ அதோட கண்டினியூட்டி வரணும். அதுக்கு முன்னாடி எங்கே ட்ராவல் பண்ணியிருக்காங்க என்கிட்ட டீட்டெயில்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதுக்காக தான் அந்த கண்டினியூட்டிக்காக தான் அந்த திருப்பி அது இல்லைங்க. ராம்நாடில் ஒரு பிஓபிஎஸ்கே இருக்குங்க, அவங்களுக்கு ரெக்குயர்மெண்ட்டுக்கு. இப்போ நியர் அபவுட் பார்த்தீங்கன்னா இங்கே நியர் அபவுட் டோட்டல் அப்ளிகேஷன்ஸ் வந்து நியர் அபவுட் 610 வந்து மதுரை பிஎஸ்கேயில் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேவகோட்டை இதில் இருமுறை இல்லை ஒரு மாவட்டத்துக்கு ஒரு நியர் அபவுட் வந்து பிஎஸ்கே திருநெல்வேலியில் 410 சம்திங் இருக்குங்க. இதில் வந்தீங்கன்னா 100 நாகர்கோவில் கன்னியாகுமரி ஏரியாவில் கொஞ்சம் டிமாண்ட் அதிகமாக இருக்கும். அதனால் அங்கே முன்னாடி வந்து 100 வச்சுருக்கோம் பிஓபிஎஸ்கேலேயே. இதில் வந்து தேவகோட்டையில் 60, ராம்நாடில் 60 அப்ளிகன்ஸ் இருக்குங்க. அது அவங்க இங்கே ஈஸியாக வரலாம், பட் அவங்களுக்கு தேவையை இப்போ இது பண்ணி நாங்கள் அங்கேயே வச்சு
ஸோ தேவையான போது அப்பாயின்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். பிஓபிஎஸ்கேல அப்ளிகன்ஸுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்காது? இருக்குங்க. எல்லா பிஎஸ்கேலும் இருக்குங்க. பேசிக் கம்யூனிட்டிஸ் இருக்குது. இன்னும் ஃபர்தராக இன்னும் வந்து எவ்ரி வந்து ஒரு ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வலில் அதை அப்கிரேட் பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் லைக் பிஎஸ்கே கொண்டு வர்றதுக்கு எல்லாமே கவர்மெண்ட் சைட்லேருந்து அதற்கான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் போயிட்டுருக்குங்க. அந்த எக்ஸாக்ட் நம்பர் இல்லை, கன்செப்டில் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுங்க. பாஸ்போர்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லா வழக்கையுமே கோர்ட்டில் வந்து ப்ரொசீடிங்ஸ் பெண்டிங்கில் இருந்ததுன்னா அதுக்கு வந்து பாஸ்போர்ட்டு வந்து அந்த கன்சர்ன் கோர்ட்டில் வந்து பர்மிஷன் டு ட்ராவல் அப்ராட் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வரணும். ஏன்னா சின்ஸ் கோர்ட்டில் வந்து கேஸ் பெண்டிங்காக இருக்கும்போது அந்த கோர்ட் பெண்டிங்காக இருக்கும்போது அவங்கள்ட்ட பர்மிஷன் இல்லாமல் நீங்கள் போக முடியாது. ஸோ அந்த பர்மிஷன் டு ட்ராவல் வந்துருந்துன்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி பாஸ்போர்ட் அவங்க எவ்வளோ நாளைக்கு கொடுக்க சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே பாஸ்போர்ட் இஷ்யூ பண்ணுறோம். என்ஓசி இல்லை திருப்பி சொல்கிறேன், ஜஸ்ட் என்ஓசி டு இஷ்யூ த பாஸ்போர்ட் இல்லை, பர்மிஷன் டு ட்ராவல் அப்ராட் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த அந்த இன்டென்சிட்டி ஆஃப் த கேஸை பொறுத்து அந்த கோர்ட் வந்து கன்சர்ன் கோர்ட் வந்து அவங்க பர்மிஷன் கொடுப்பாங்க. அது ஒன்று. அதே மாதிரி வாரண்ட் இஷ்யூ பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு அகேன்ஸ்டாக இந்த மாதிரி கேசஸ் எல்லாம் நாங்கள் அதை கொடுக்கணும். இல்லை அந்த வெளியில் போகிற டீட்டெயில்ஸ் நம்மகிட்ட இருக்காதுங்க. இந்த நம்பர் எக்ஸாக்ட் நம்பர் தெரியாது. எவ்வளோ அட்வான்ஸ் ஆகிருக்குங்கிறீங்களா? மேபி எவ்வளோ இருக்கும்? 1 to 2%. இல்லை 30,000 இது வந்து அது வந்து கிரீவன்சஸ் வந்து என் நம்பர் ஆஃப் கிரீவன்சஸ். இதுவும் கிரீவன்சஸ். அவங்க கேட்பாங்க ஏன் வந்து பாஸ்போர்ட் வரல அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கும்போது அதுக்கான கரெக்டான ரீசன் சொல்லுவோம். சரி இந்த மாதிரி பெண்டிங் கோர்ட்டில் பெண்டிங் இருந்ததுன்னா நீங்கள் அந்த கோர்ட்டில் போய் நீங்கள் பர்மிஷன் வாங்கிட்டு அந்த மாதிரி கேசஸ் வந்து நாங்கள் வந்து மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் வந்து எஃப்ஐஆர் ரிலேட்டடாக இருந்ததுன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து இப்போ ஸ்டேட்டஸ் ஆஃப் த கேஸ் கேட்போம் கன்சர்ன் போலீஸில். அந்த ஸ்டேட்டஸ் ஆஃப் த கேஸ் கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு எஸ்சிஎன் போகும். எஸ்சிஎன் போகும்போது அவங்க என்ன பண்ணணும்னா அவங்க வந்து எங்களுக்கு ப்ராப்பர் எஸ்சிஎன் போகணுமே எடுத்துகிட்டு கோர்ட்டு போகாமல் ப்ராப்பராக வந்து எங்களுக்கு ரிப்ளை பண்ணாங்கன்னா அந்த ரிப்ளை பண்ணுறதை பேஸ் பண்ணி நாங்கள் ஸ்டேட்டஸ் கேட்போம் போலீஸில். அதுக்கப்புறம் அது டெசிஷன் எடுத்துருவோம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இருக்குது. நீங்கள் உங்களோட பாஸ்போர்ட் போர்ட்டலில் போய் பண்ணலாம், இல்லைன்னா உங்கள் மொபைல் ஆப்லேயே இருக்கும். அதிலே நீங்கள் பண்ணி ரொம்ப ஈஸியாக இருக்குது. நீங்கள் நிறைய டாக்குமெண்ட் இன்ஃபேக்ட் மொபைல் ஆப்பில் கம்மியான இதாக தான் இருக்கும். நீங்கள் அதில் ஈஸியாக நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஈஸியாக. நம்ம ஐஆர்சிடிஎஸ் எப்படி பண்ணுறோமோ சேம் லைக் தட், as simple as that. Any 3 documents are normal. அதாவது ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ், ப்ரூஃப் ஆஃப் பர்த், ஐடென்டிட்டி. அந்த பர்த்துக்கு 10 ஆதார் இல்லை. ஆதார் வந்து டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபை நாங்கள் இப்போ எடுக்கிறது இல்லை. அவங்க அட்ரஸ் ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃபு, ஐடென்டிட்டி ப்ரூஃப். அது எஸ் கண்டிப்பாக ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த்து வந்துட்டு இருக்காங்க. எக்ஸாக்டாக அந்த டேட்டா நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலை. காலேஜ் கேம்ப்ஸு போடலை. ஃப்யூச்சரில் நெக்ஸ்ட் இயரில் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இப்போ ரைட் அதுக்கான ஸ்டெப்ஸ் நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ ஒன்ஸ் இல்லை எக்ஸாக்ட்லி நீங்கள் சொல்கிறது ரைட்டு. நாங்கள் அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். ஒன்ஸ் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ஸ்டேஜில் கண்டிப்பாக உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டு தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். மேபி வெரி சூன் அதை வந்து அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு வேணால் நாங்கள் ஏன்னா உங்கள்கிட்ட சொல்லுவோம், கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் வந்து நாங்கள் அதை செய்வோம். அப்போ ஏன்னா அதுக்கு அப்போ உள்ள அந்த வேல்யூ போயிடும் அது. ஸோ சார் இப்போ அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆல்ரெடி.
அது நிறையா லேபர்ஸ் போகிறாங்கங்க. அதுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா, எங்கள்கிட்ட பாஸ்போர்ட் வாங்குறீங்க, ஈசிஆர் பாஸ்போர்ட், இசிஎன்ஆர் பாஸ்போர்ட்னு இருக்குது. ஈசிஆர் பாஸ்போர்ட் வந்து இந்த லேபர்ஸ், அந்த படிக்காதவங்க, அவங்க வெளியில் போகும்போது அவங்களோட ப்ரொடெக்ஷனுக்காக தான் அந்த ஈசிஆர் பாஸ்போர்ட் போகிறவங்க அங்கே ப்ரொடெக்டட் ஆஃப் எமிக்ரன்ஸ் இருக்குது. அவங்கள்ட்ட போய் எம்பேனல்டு ஏஜென்சி இருப்பாங்க, இவங்கள்ட்ட அது மூலமாக நீங்கள் வந்து போகிறதுக்காக நீங்கள் பர்மிஷன் வாங்கணும். அங்கே அதை வாங்கிட்டு அந்த கரெக்டான ஏஜென்ட் மூலமாக போனால் தான் நல்லது. அதர்வைஸ் உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே இப்போ என்ன நடக்குதுன்ட்டு. ஏன்னா ஏமாந்துடுறாங்க மக்கள். எஸ், எக்ஸாக்ட்லி அது நடக்குதுங்க. அதுக்காக தான் வந்து இதுக்கு எம்பேனல்டு ஏஜென்ட்ஸ் இருக்குங்க. போகிறது நல்லது. நீங்கள் வந்து அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா, அதில் இமைக்ரேட்டில் போய் பார்த்துட்டு அதில் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாமே. அது மூலமாக நீங்கள் வந்து போகிறது வந்து நீங்கள் அட்வைஸ் பண்ணுங்கள் எல்லாருக்குமே, உங்களை கேட்குற எல்லாருக்குமே நீங்கள் அட்வைஸ் பண்ணுங்கள். அது மூலமாக போகிறது வந்து நல்லதுங்க. ஏன்னா அன்னெசரி இல்லாட்டினா வேறு நிறைய ஏமாற்று வேலை நடக்குது, உங்களுக்கும் தெரியும். அதை அவாய்ட் பண்ணிக்கலாம்.